வணக்கம். செய்திகளும் நிஜங்களும் தொடர்கின்றன. இன்றைய நாளேடுகளை பார்த்தீங்கன்னா, அனைத்து நாளேடுகளும் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. அநேகமாக எல்லா தமிழ் பத்திரிகையிலும் இந்த செய்தி தான் தலைப்பாக முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கு. ஆனால் இதில் பல கேள்விகள் எழுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இப்போ என்ன ஏற்பட்டது? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவர் மேலே பல குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தார், புகார்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் பேசுவதை நேரலை செய்வதை இருட்டடிப்பு செய்கிறாங்க, அவங்க முழு உரையை வெளியிடுவதில்லை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த குற்றச்சாட்டையே இப்போ முதன்மைப்படுத்தி தான் பேரவைத் தலைவருக்கு எதிராக அதிமுக தீர்மானம் கொண்டு வந்தது. ஆனால் தீர்மானம் கொண்டு வந்த அந்த கட்சிக்கு நன்றாகவே தெரியும் இந்த தீர்மானம் தோல்வி அடைந்து விடுன்றது. ஆனால் இதில் உட்கட்சி பூசலை மறைக்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்படின்றதில் உண்மை இல்லாமல் இல்லை, உண்மையும் இருக்குது. அதே நேரத்தில் அது ஒரு காரணம் மட்டுமே இல்லை அவர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இது 2026 தேர்தலை மனதில் வைத்து கொண்டு வரப்பட்ட தீர்மானம் சொல்கிறதுலையும் ஏற்புடைய கருத்தாக தான் இருக்குது. அப்படி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பம். நேற்று ஓ பன்னீர்செல்வம், இன்னும் செங்கோட்டையன் போன்றவர்களாம் வாக்கெடுப்பில் கலந்துக்கிறதா இல்லையான்றதே ஊசலாட்டத்தில் இருந்ததாகவும், பின்னர் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவர் பேசி சமாதானப்படுத்தியதால தகவல் வருது. ஆக நேற்று அதிமுகவில் இருந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க, 63 பேர். ஆனால் அதே வேளையில் இதில் என்ன பார்க்கப்படணும்னா, பாஜகவும் பாமகவும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கலை. ஏன் பங்கேற்கலை அப்படின்னா, இது தீர்மானத்தினுடைய சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாராம்சத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானன்றது பேரவைத் தலைவருக்கு எதிரானது தான், அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் இந்த தீர்மானமே. அப்போ ஒரு தனிநபரை இது பண்ணும்பொழுது அதில் கருத்து வேறுபாடுகள் வர்றது ஒரு சரியான விஷயந்தான். அது ஏற்கக்கூடியதான். ஒரு மேலே இவருக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம், அவருக்கு நல்ல எண்ணம் இருக்கலாம், இல்லை பரவாயில்ல எங்களை நன்றாக தான் நடத்துகிறாரு, எங்களுக்கு ஒன்றும் பாரபட்சம் காட்டுறதில்ல, அந்தந்த கட்சிகளுக்கு அந்த சிந்தனை இருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நேற்று மேலோட்டமாக அவங்க வாக்கெடுப்பில் பங்கேற்காததும் ஒரு நியாயமான விஷயம் தான் பார்க்கப்படும். ஆனால் இதில் உள்ள நிறைய அரசியல் இருக்குது. வெளிப்படையாக பார்க்கறதுக்கு தான் இதெல்லாம். உங்களுக்கு எப்பயுமே வெளிப்படை அரசியல் என்பது இப்போலாம் அரிதாகிடுது. மக்கள்கிட்ட பேசுறது ஒன்று, உள்ளே போய் ஒரு முடிவு எடுக்கிறது, செயல்படுத்தும் போது அது ஒரு விதம் அப்படின்றதான் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ செய்தித்தாள்களில் அவங்க பேசுறது என்னவோ வெளிப்படையாக பேசுகிறதா செய்தித்தாள்களில் வரும். அதே நேரத்தில் உள்ளே அவங்க வேறு ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாங்க, அந்த திட்டத்தின்படி தான் செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அடுத்தடுத்து அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள், அணுகுமுறைகள், இதையெல்லாம் பார்த்து அவங்க சொன்னதுக்கும் இப்போ அவங்க செய்யறதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இது எலக்ட்ரானிக்ஸ் யுகம், நீ என்ன பண்ணுற ஒவ்வொரு அணுவையும் அசைவையும் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். முன்பு மாதிரிலாம் அரசியல்வாதிகள் தங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் திறமையாக அரசியல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு மக்கள்லாம் ஏமாற்ற முடியாது. இது அந்த மாதிரி இருந்தாலும் இந்த தீர்மானத்தின் பின்னாடி பார்த்திங்கன்னா, தேர்தல் கூட்டணி தொடர்பான விஷயங்களும் இருக்குது. இப்போ வர தேர்தலில் அதிமுக பாஜக கூட கூட்டணி சேருமா, இல்லை பாஜக அதிமுக கூட்டணியில் இணையுமா, பாமகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், இதெல்லாம் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் தான். எப்படி ஆகும், இது கூட்டணி என்ன ஆகும். அதே வேளையில் இப்போது இருக்கிற திமுக கூட்டணி அப்படியே தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா
எதுவும் இப்போதைக்கு உத்தரவாதமாக இல்லை. ஏன்னாக்கா தமிழக அரசியலுடைய போக்கு வேறு மாதிரியே போயிட்டுருக்கு, திசை வந்து வேறு இதை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா அடுத்த 6 மாதங்களுக்கு திமுக அரசு எதிர்கட்சிகளுக்கு எதிராக, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கையில் இருக்கிற அமலாக்கத்துறை இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிகபட்சம் என்ன இடையூறு ஏற்படுத்த முடியுமோ அதை செய்கிறாங்க. அதே போல் மாநில அரசுகளும் அதைத்தான் செய்யுது. எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு, எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு என்ன செய்யணுமோ அதற்கு அரசு எந்திரத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்களும் அரசு ஆக அதிகாரத்துக்கு வந்து அமர்ந்த பிறகு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துறதை விட, மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுறதை விட, தங்களுடைய அரசியல் இருப்பையும் அதிகாரத்தையும் தக்க வச்சுக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா திமுக முன்னெப்போதும் இல்லாத அளவில் செயல்பாடு, அதாவது எதிர்கட்சிகளுக்கு எதிரான செயல்பாடு. கடந்த 4 ஆண்டுகால ஆட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றும் இருக்காது. அவங்க வந்து மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் செய்கிறதா சொல்லி இது பண்ணாலும் எதிர்கட்சிகளை ஒன்று சேர விடாமல் எதிர்கட்சிகளை சிதறடிப்பது போன்ற நடவடிக்கைகள் தான் அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. இதில் அவங்க கட்சியை வளர்க்குறது, அவங்க கட்சியோட எதிர்காலத்தை பற்றி கூட அவங்க அதிகமாக அக்கறைப்படலை. ஏன்னாக்கா மக்கள்கிட்ட வந்து எதிரியை வந்து பலவீனப்படுத்திட்டாலே, எதிரணி ஒன்று சேர விடாமல் தடுத்துட்டாலே மிகப்பெரிய ஒரு வெற்றி. தேர்தலில் வாக்குகள் பிரிஞ்சிட்டா போதும், ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு மொத்தமாக வந்தாலே நமக்குன்னு இருக்கிற வாக்குகள் மொத்தமாக வந்தாலே நம்ம வென்று விடலாம். இதுதான் அவங்களுடைய கணக்கு. அதற்கேற்ப தான் பட்ஜெட்டு மற்றதெல்லாம் பர்சன்டேஜ் சதவீதம் அன்னைக்கே சொன்ன மாதிரி சதவீத அடிப்படையில் இவங்களது 3%, அவங்களது 5%, இவங்களது 7%, இந்த வாக்கு இப்படி வரும், இந்த வாக்கு இப்படி வரும். அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு குறையிற வாக்குகள் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து கணக்கு போட்டு தான் இப்போ தேர்தல்களே நடக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதே வேளையில் இன்னொரு விஷயத்தை பார்த்திங்கன்னா சபாநாயகர் இது வந்து கொண்டு வந்த தீர்மானம், நமக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அவரும் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஏன்னாக்கா சபாநாயகர் என்பவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவர், கட்சிகளுக்கு அவர் ஒரு நடுநிலையாக இருந்து அவையை நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார். சட்டப்பேரவையோட மாண்புகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஒரு சபாநாயகர் மேல பிரதான எதிர்கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னாக்கா அவங்க வச்ச குற்றச்சாட்டுகளை சபாநாயகர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் மீண்டும் இந்த போல ஒரு நிகழ்வுகளை ஏற்படாமல் அவர் தவிர்க்கணும். அதுதான் மாண்பு, அதுதான் சட்டப்பேரவையை கண்ணியத்தை காக்கின்ற வழி. சட்டப்பேரவை தலைவர் என்பது இதாக இருக்கும். ஏன்னாக்கா கடந்த காலங்களில் வந்து வானளவை அதிகாரம் படித்த சபாநாயகர்லாம் அந்த சட்டப்பேரவை கண்டு இருக்கு. அந்த காலத்தில் கூட இப்படி ஒரு நம்பிக்கை சட்டப்பேரவை தலைவர் மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதெல்லாம் அரிதாக 1-2 நடந்திருந்தாலும் இப்போ நமக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை என்பது நமக்கானது தான், மக்களுக்கானது தான். அங்கே நடுநிலை தான் வந்து இருக்கணும், மாண்பு தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை சபாநாயகர் கவனத்தில் எடுத்துக்கிட்டு சட்டப்பேரவையை இனி இது போன்ற பிரச்சனை இல்லாமல் அவர் நடுநிலையோடு நடந்து அவையை நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அப்புறம் நேற்று வந்து இன்னொரு விஷயம் பரபரப்பான செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் ஊழல். டாஸ்மாக் ஊழலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது 1000 கோடி ரூபா தான். ஆனால் 1000 கோடி ரூபாய் ஊழல் என்பது ஒரு சாதாரண அதாவது அந்த நிறுவனத்தில் வந்து புழங்கக்கூடிய பணம், அதாவது கொள்முதல் செய்யறது, விற்பனை அளவு, இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 1000 கோடி என்பது சிறிய தொகையாக தான் போடும். ஏன்னாக்கா ஆண்டுக்கு 50,000 கோடி விற்பனை செய்யப்படுது மதுபானங்கள், அதே அளவுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. அப்போ வந்து இடைப்பட்ட அந்த வித்தியாசம், அதில் வந்து விற்பனைக்கும் கொள்முதல் செய்த அளவுக்கும் உள்ள இடையில வந்து நிறைய மதுபானங்கள்
அதாவது கணக்கிலே வரலன்றாங்க. இது சம்மந்தமாக ஊழல் நடந்திருக்கு, இதில் வந்து வந்த பணம் சிலருக்கு போயிருக்கு அப்படின்றது அமலாக்கத்துறையோட குற்றச்சாட்டு. இந்த அளவில் வச்சு தான் வந்து டாஸ்மாக் ஊழலை கண்டித்து நேற்று பாஜக முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. இதில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த சென்னைக்கு வந்து அறிவிச்சிருந்தால சென்னையில் இருக்கிற தாளமுத்து நடராஜன் மாளிகையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகை போடப்படணும் அவங்க அறிவிச்சிருந்தால எல்லோரும் சென்னைக்கு வந்து புறப்பட்டாங்க. அங்கங்கேருந்து வட மாவட்டங்கள்லேருந்து பாஜக நிர்வாகிகள்லாம் புறப்பட்டாங்க. அவங்களாம் அங்கேயே தடுத்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். சென்னையில் கூட வந்து பல பாஜக நிர்வாகிகள் தடுத்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். ஆனால் இந்த வீட்டு காவலில் வைக்கிறதுன்றது இது வரைக்கும் தமிழக அரசியலில் வந்து அரிதான நிகழ்வு தான் நேற்று நடந்தது. அப்படி இருந்துச்சு அண்ணாமலை வந்து வீட்டிலேருந்து புறப்பட்டு வராரு, வழியில் தடுத்து நிறுத்தி கைது பண்ணுறாங்க. ஸோ இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்கிறது இது ஒரு பெரிய இதாகாமல் தடுக்கிறதுன்னு நினச்சி அரசு செய்த வேலை நேற்று. அதுவே தமிழகம் முழுவதும் அவங்க பாட்டு பண்ணிட்டு போயிருந்தா கூட இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபட்டு இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து நேற்று என்னாச்சு, தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாமலை கைது, தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார், அந்த நிர்வாகி கைது, இந்த எல்லாமே அந்த செய்தி தான் போயிட்டு இருந்து. அப்போ வந்து போராட்டம் என்பது அவங்க ஒரு வடிவத்தை எடுத்தாலும் அந்த போராட்டத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் ஆளுந்தரப்பு எடுக்கிற ஒரு நடவடிக்கைகள், இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலம் அது பிரபலம் ஆகிடுதுன்றதான் சொல்லணும். ஆனால் இந்த போராட்டத்தை ஏன் அவங்க எதிர்கொள்கிறதுக்கு தயங்கினாங்கன்றதுக்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனால் இப்போது வந்து வரக்கூடியது என்னென்னா, முன்ன ஏற்கனவே இதே மதுபான ஊழல் வழக்கில் தான் டெல்லியில் வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அதே போல் வந்து சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் அதான் நடந்து, இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் அதே மதுபான ஊழல், அதே வந்து முறைகேடெல்லாம் இப்போ வந்து அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு வச்சாச்சு. அறிக்கை 1000 கோடிக்கு அங்கே முறைகேடு நடந்திருக்குன்றது அவங்க ஆரம்ப கட்ட விசாரணையில் எங்களுக்கு தெரிய வந்திருக்குன்றது சொல்லிட்டாலும் அதில் பல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கலான்றது எனது அனுமானம் நேற்று அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ கிடைத்திருக்கிற தகவல், பரவக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்திலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம். அது வந்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கூட வந்து கைது நடவடிக்கைக்கு ஆளாகலாம், அப்படிலாம் தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயமானு கேட்டால் நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு மாநில நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கே இது போல் சிக்கல்னாக்கா அந்த ஆட்சி நிர்வாகம் எல்லாமே முற்றிலும் சீர்குலை தானே செய்யும், அது மக்களையும் பாதிக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குற்றச்சாட்டு சாதாரணமாக விடயமாக கடந்து செல்லக்கூடியதில்லை. இந்த விஷயத்தில் வந்து ஆளும் தரப்பு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அமலாக்கத்துறை நடவடிக்கை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலான்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்ததை பார்த்திங்கன்னா நேற்று வந்து டெல்லியில் அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கப்பாடு நேற்று வந்து பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்காங்க. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட பிரதமர் மோடி வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் செயல்படுகிற காலிஸ்தான் அமைப்பு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காலிஸ்தான் அமைப்பு வந்து அமெரிக்காவில் தொடர்ந்து செயல்பட்டு வருது. கனடாவில் வந்து அந்த காலிஸ்தான் அமைப்பு நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்டதாக இந்திய உளவுத்துறை மேலே குற்றச்சாட்டு, இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். இருந்தாலும் வந்து காலிஸ்தான் பிரச்சனையை, காலிஸ்தான் வந்து அந்த பிரிவினவாதவாதிகளுடைய நடவடிக்கைகளை ஒடுக்கணுன்றது தீர்வு பண்ணுறதை விட காலிஸ்தான் பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாக தீர்வு காண தான் சிறந்த வழி என்பது தான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இன்றைக்கு வந்து அவங்க ஒரு இதை வச்சு குழுவை வச்சோ இல்லை ஒரு இயக்கத்தை வச்சோ ஒரு அமைப்போட செயல்பாடுகளை நியாயப்படுத்த முடியாது. அதே நேரத்தில் அதை நிராகரிக்கவும் முடியாது.
அதில் இருக்கிற பாரதூர விளைவுகளை யோசித்து முடிவெடுக்கின்ற பொழுது அவரோட சம்மந்தப்பட்ட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். வெறும் ஆயுத இதை கொண்டோ இராணுவ பலத்தை கொண்டோ அது ஒரு அமைப்பை ஒடுக்கி விடலான்றது அப்போதைக்கு வேண்டுமானால் பயனளிக்குமே ஒழிய தொலைநோக்கு பார்வையில் அந்த பிரச்சனை நீடித்து கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட பொற்கோயில் நடவடிக்கையிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்று வரை காலிஸ்தான் பிரச்சனை நீடிக்கிறது. லோங்கோவோடலாம் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டார். இருந்தாலும் அந்த பிரச்சனை, அந்த பிரிவினவாதம் இன்று வரை நீடிக்குதுன்னா அரசியல், மத்திய அரசியல் இருக்கிற வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்கள் இவங்கெல்லாம் போட்டு இந்த பிரச்சனையை எந்த நோக்கத்துக்காக இழுக்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் அவர்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை அப்படி சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக அமெரிக்கா எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்தால் அதை அடுத்த கட்டம் நம்ம அதை பற்றி பேச முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மும்மொழி திட்டத்துக்கு மூச்சு முட்டை பேசுகிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்வு மையத்தை கண்டறிவோம். இந்த ரயில்வே ஊழியர்களுக்கான தேர்வு எழுதப்போனாங்க. அதில் அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு சிபிடி தேர்வு 2 தேர்வர்கள் தமிழ்நாட்டில் ஒரு தேர்வு மையத்தில் கூட அவங்களுக்கு எழுத வாய்ப்பு தெரியல. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் வெளி மாநிலங்களில் தூக்கி போட்டு அவங்கள அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா இனி வரும் காலங்களில் மத்திய அரசு தேர்வுக்கு ஏற்கனவே பல மத்திய அரசு தேர்வு எழுதுறதுல தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது. தமிழக தேர்வு மையங்கள் இது பண்ணுறவங்களுக்கு நீட்லேருந்து ஆரம்பித்தாலே அந்த குளறுபடி இருந்துக்கிட்டு வருது. கேட்டாக்கா அது நாங்கள் இல்லை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது ஒரு தனியார் அமைப்பு செய்யுது, இல்லை நாங்கள் இந்த அமைப்பு தான் அதை அவுட் சோர்சிங் இதில் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இத்தனாயிரம் பேர் எழுதுகிறாங்க தேர்வு. இங்கே அதற்குண்டான எங்களால் மையத்தை எங்களால் அமைக்க முடியலன்னு சொல்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசு தமிழ்நாடை புறக்கணிக்க நினைக்குது. அவங்க தமிழர்கள் முன்னிலை பெறுவதை விரும்பலை அப்படின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுப்பதை போல் அவங்க மத்திய அரசோட நடவடிக்கை இருக்குது. அந்த குற்றச்சாட்டுக்கு உண்டான ஆதாரம் அவங்களோட நடவடிக்கையிலே அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பல விஷயங்கள் விமர்சனங்களாகி வந்தது. ரயில்வே தேர்வு வாரியத்துக்கு விண்ணப்பிக்கிறதுலேருந்து விண்ணப்பம் போடுவதிலிருந்து அதில் நடைபெற்ற நடைமுறைகள், எப்படி தமிழகத்திலிருந்து விண்ணப்பிப்பவர்களோட அந்த விண்ணப்ப மனு நிராகரிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் வலைதளங்கள்லேருந்து எல்லாத்திலையும் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதே நிலை நீடித்தால் இனி வரும் காலங்களில் மத்திய அரசு பணிக்கு தமிழகத்தில் தேர்வு எழுதுபவர்கள் ஆர்வம் காட்டுவாங்களா, இல்லை தேசிய நீரோட்டம் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் போதாது, இனத்தால் இதெல்லாம் சிட்டிசன்ஷிப்ன்றது இந்தியர்ன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அனைவருக்கும் சமமான வாய்ப்பளித்து எல்லோரும் தேர்வு எழுதணும். அவங்க ஊரில் அவங்க அருகாமையில் இருந்தால் அதை தேர்வு எழுது என்பது ஒரு கடினமான தேர்வுக்கு தயாராவதே கடினமான பணி. அதில் நிறைய பயிற்சி வகுப்புல அது இதுன்னு மாணவர்கள் அலைக்கழிக்கப்படுறாங்க. இதில் தேர்வு எழுதுறத கூட இந்த மாதிரி அலைக்கழிச்சா அந்த தேர்வு எழுதுறதுல அந்த நடுநிலையில் நம்பிக்கை போயிடும் அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக உள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாதங்கள் 9 மாதங்கள் விண்வெளியில் தவித்து கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புகிறாங்க. வரவேற்க தகுந்த விஷயந்தான். விண்வெளியில் நீண்ட காலம் இருந்து சாதித்த முதல் பெண்மணின்ற அந்த புகழுக்கும் அவங்க உரியவர்களாக இருக்காங்க. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமே விண்வெளியில் தவிச்சாங்கன்ற மாதிரி தான் ஊடகங்கள்லாம் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட அந்த கொலை பொதுவாக ஒரு டீம் ஒரு குழு விண்வெளிக்கு போகுதுன்னா குறைந்தபட்சம் 2 விண்வெளி வீரர்கள்
கூட ஒரு வீராங்கனை, அதாவது ஒரு பெண் 2 ஆண்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த குழு போகும். அந்த மாதிரி அவங்களோட 2 பேர் அந்த விண்வெளி மையத்தில் தங்கியிருந்தாங்க. இப்போ அவங்களோட சேர்த்து தான் பூமிக்கு திரும்புகிறாங்க. இந்த நீண்ட காலம் வந்து விண்வெளியில் தங்கியிருந்தால அவங்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படலாம். நடப்பது போன்ற கீழே நடந்து போகிறது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ட்டு கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு, சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க இருந்தாலும் அவர்கள் பத்திரமாக பூமிக்கு வந்து சேருவதை வரவேற்கிறோம் அப்படின்ற சொல்லிக்கிட்டு, இப்போ அந்த இது பார்த்திங்கன்னா இந்த அந்த எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தொடர்ந்து அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சொல்கிறதோட பின்னணியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ திமுக தரப்பில் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், கட்சிக்குள்ளே இருக்கிற இந்த கோஷ்டி பூசெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் அது சரி செய்வதற்காக தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதைத்தான் வந்து இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் அவர் நேற்று பேசியிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த செய்திக்கு பின்னணி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தேர்தல் மட்டும் இல்லை, அதிமுகவில் இருக்கிற உட்கட்சி பூசலும் இதுக்கு ஒரு காரணன்றதில் இப்போ அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குற மாதிரி தான் நேற்று பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த இது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா முதலமைச்சரை குற்றவாளி என்று சொல்வது சட்டவிரோதம். அது யார் சொல்லணும்னா, அண்ணாமலைக்கு அமைச்சர் ரகுபதி, சட்ட அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவிச்சிருக்காருங்க. முதலமைச்சர் வந்து பேரில் வந்து இந்த டாஸ்மாக் ஊழலில் தொடர்பு படுத்தி பேசுறது சட்டப்படி விரோதம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, தொடர்பு இல்லைனாக்கா அதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லி அதை நிராகரிக்கணும். இது வரைக்கும் முதலமைச்சர் தரப்புலேருந்து இந்த டாஸ்மாக் முறைகேடு சம்மந்தமாக எந்த விதமான தெளிவான விளக்கம் முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து வெளியிடப்படலை. அதனால் இது போன்ற இதெல்லாம் வருதுன்றத சொல்லிக்கிட்டு, இதில் என்ன இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் நேற்று வந்து பாஜக நடத்தின இந்த முற்றுகை போராட்டம் இருக்கு இல்லையா, டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டம் வரவேற்றிருக்கார். இதுதான் வந்து இந்த திமுக கூட்டணியில் வந்து ஒரு பிரதான விஷயமாக பார்க்கப்படுது. இது வரைக்கும் திமுக கூட்டணி என்பது கட்டுக்கோப்பாக இருப்பதாகவும் இந்த கூட்டணி வரும் தேர்தல்கள் தொடரும்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தலும் தொடர்கின்ற நிலையில் இந்த திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு பாஜகவோட போராட்டத்தை ஆதரித்து பேசியிருப்பது அந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுன்றது மறுக்க முடியாத உண்மையான நிகழ்வாக உள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ வந்து இந்த சட்டப்பேரவையில் கொண்டு வர எதாக இருந்தாலும் இல்லது மத்திய அரசு கொண்டு வர எதாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே வந்து முரண்பாடுகளில் தான் மையமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அரசியல் என்பது தெளிவற்ற சூழல். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சட்ட அமைச்சர் அதாவது சொல்கிற கருத்துக்கும் இப்போ மற்றவங்க சொல்கிற கருத்துக்கும் நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் பெரிய கருப்பன் சிவசங்கர் மீதான வழக்குகள் ரத்து. இது ஒரு பதிவுக்காக இங்கே சொல்கிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேரில் வந்து 2 வழக்கு போட்டிருந்தாங்க. ஒன்று தேர்தல் வழக்கு, இன்னொன்று இந்த இது பொறுத்து பிரச்சாரம், இன்னொன்று வந்து
பிரச்சாரம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் தான், தேர்தல் பிரச்சாரம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் தான். இதில் வந்து அமைச்சர்கள் பெரிய கருப்பன் சிவசங்கர் மீதான வழக்குகளை ரத்து பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த வழக்குகளை ரத்து செய்ய சொல்லி மனு போட்டிருந்தாங்க. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தார். இந்த நிலையில் நேற்று தீர்ப்பு அளிச்சிருக்காரு. இந்த 2 வழக்குகளையும் தள்ளுபடி செய்து நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கார். அப்படின்றத இங்கே ஒரு பதிவுக்காக, அதில் ஒன்றும் வேறு மேற்கொண்டு எதுவும் கருத்தும் இல்லை, ஒரு பதிவுக்காக இதை இங்கு சொல்கிறோம். சொல்லிவிட்டு அடுத்தபடியாக வந்து புதிய கல்விக் கொள்கை விவாதத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடும் அமளிங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி இது வரைக்கும் வந்து புதுச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு சிலபஸ் பாடத்திட்டம், இந்த பாடத்திட்டத்தை பின்பற்றி தான் புதுச்சேரியிலும் கல்வி நிலையங்கள்லாம் நடைபெற்றுருந்தது. அதை அந்த அரசு ஏற்று அதை அதிகாரமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னன்ட்டாங்க, தமிழக அரசு பாடத்திட்டத்துக்கு பதிலாக அவங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின்படி அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை அப்படின்றது ஒரு குறையாக இருக்குது. பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லாமல் எப்படி அவங்க வந்து தேர்வை எதிர்கொள்வாங்க, எப்படி அவங்க தேர்வுக்கு தயாராவாங்க, இந்த மாதிரி ஒரு வாதம் நடந்துக்கிட்டு இருக்கிற நிலையில் நேற்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் இந்த மாதிரி ஒரு விவாதம், அதாவது புதிய கல்விக் கொள்கை விவாதத்தில் நேற்று வந்து கடுமையான அமளி நடைபெற்றிருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த இந்த கல்வியாண்டு முதல் ஆல் பாஸ் முறை ரத்து என அறிவிக்கப்பட்டிருக்கு. தொழில் சார்ந்த படிப்புகளை இதர கலைகளை கற்றுத்தர பயிற்றாளர்கள், பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட அமைப்புகள் அனைத்தும் பள்ளிகளில் உருவாக்கப்பட்டு உள்ளதா அப்படின்லாம் கேள்வி கேட்டு தான் இந்த விஷயம் நேற்று அமளி நடந்திருக்கு. அப்படி பார்க்குறச்ச இப்போ மும்மொழி கல்வி கொள்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் இன்னும் வந்து அந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவு பெறாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்கட்டமைப்பு வசதிகளே இல்லாமல் நீங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தெல்லாம் அவ்வளோ எளிதாக செயல்படுத்த முடியாது. முதலில் உள்கட்டமைப்புகள், முதல்ல மும்மொழி கொள்கை என்றதை விட்டுட்டு மாணவர்களுக்கு சுதந்திரமான ஒரு பாடத்திட்டம் முறை, அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்து எது வேண்டும் வேணான்றதை நிராகரிக்கிற உரிமை, ஏற்றுக்கொள்கின்ற உரிமை, அது மாணவர்களுக்கு வழங்கணும். அது பெற்றோர்கள் மையப்படுத்தியதாக இருக்கணும். அப்போ தான் வந்து கல்வி வந்து எளிதாக இருக்கும், மாணவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்காது என்பது தான் கல்வியாளர்கள் கருத்து. அந்த அடிப்படையில் நேற்று நடந்த புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் அமளியாகட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இப்போ அது சம்மந்தமாக போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளாகட்டும், மும்மொழி கல்விக் கொள்கை என்பது இப்போதைக்கு அதை வந்து ஒத்தி வைத்து விட்டு அதுக்கு ஒரு கால நிர்ணயம் செய்து புதிய கல்வி, அதாவது அனைவருக்குமான கல்வி, மொழியில் எந்த விதமான பாகுபாடும் இன்றி, இந்த அரசியல் சாசனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பலவாக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த இந்திக்கு கொடுத்த ஆதரவு அதுபோல் மற்ற மொழிகளுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அனைத்து இடங்களிலும் இந்தி ஆசிரியர்கள், எல்லா பள்ளிகளிலும் இந்தி வரும்பொழுது மற்ற மொழிகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்றால் அந்த மாணவர்கள், அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் விருப்ப பாடமாக இந்தியை தான் தேர்வு செய்தாகணும். 3வது மொழியாக வேறு மொழியை அவர்களுக்கு தேர்வு செய்கின்ற அளவுக்கு அந்த வசதிகள் அங்கே இல்லை. அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்திகளும் நிஜங்களும் நிகழ்ச்சியில் இறுதியாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னா, இந்த கல்வி, அதாவது இந்த கல்வி வந்து அனைத்து மக்களுக்குமான, அனைத்து தரப்பு மாணவர்களுக்குமான, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எந்த மாநில பகுதியில் இருந்தாலும் அவர்கள் அந்த கல்வியை பெறுவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று இந்த கருத்தை உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.